இது நம்ம family. அன்புள்ள Girius, இது நம்ம family. SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாஜகவுக்கு எப்பவுமே கோவையில கொஞ்சம் வேக்கன்ட் சப்போர்ட் இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை அவர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கலாம் சொல்றாங்க. நான் அப்படி பாக்கலங்க. என்னன்னா பிஜேபிக்கு பெரிய ஓட்டு வங்கி அங்க இது வரைக்கும் இல்ல. கோயம்புத்தூர்ல நீங்க சொல்ற மாதிரி இல்ல மற்றவர்கள் சொல்ற மாதிரி பிஜேபிக்கு செல்வாக்கு இருந்தா 2014 ஜெயிச்சிருக்கணும்ல. மோடி பேர்ல இவ்வளவு பெரிய எதிர்ப்பெல்லாம் அப்ப கிடையாது. டிவி ரிமோட்டும் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த பேட்டரியை களவாடுறதுக்கு வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்திருக்காரு கமல்ஹாசன் அவருடைய இந்த பார்வையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அரசியல் நிலைப்பாட்டு மாற்றத்துக்கெல்லாம் இப்படியான ஒரு நியாயம் எல்லாம் கற்பிக்க முடியாது. ராஜ்யசபா எம்பி தான் அவரோட முடிவுன்னா அவர் கட்சியே நடத்திருக்க வேண்டாம். நகராட்சி கவுன்சிலரா இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள முதலமைச்சரானது உண்மையிலே இந்தியாவில எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது. அவ்வளவு பெரிய உயர்வு. டிடிவி வந்துங்க அது இதே நிலைப்பாடை எடுத்து தான் 2019 வரைக்கும் ஃபைட் பண்ணாரு. வெற்றி வாய்ப்பை தொடுவார் அப்படின்னு நம்மளே பேசுறோம்ல. அப்படி வெற்றி வாய்ப்பை தொடுவார் அப்படின்னு ஓபிஎஸ் பத்தி பேச முடியலையே. ஒருவேளை ஓபிஎஸ் வந்து கவர்னரோ இல்ல அமைச்சர் போஸ்டிங் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல பிஜேபி கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, சில கருத்து கணிப்பு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஒருவேளை பிஜேபி கொடுப்பாங்களா? அதுக்கு பிஜேபி ஜெயிக்கணுங்களா? மதிமுக அந்த கூட்டத்துல பார்த்தா வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ வந்து ரொம்பவுமே கதறி எழுத அந்த ஒரு காட்சியை பார்த்திருப்போம். தேர்தலில் வெற்றினா சின்ன சின்ன தடைகள் கூட இல்லாம பார்த்துக்கிடும். இதுதான் என்னோட நீண்ட கால பத்திரிகையாளர் தேர்தல் அனுபவம். துரை அவர்கள் உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் மக்கள் மத்தியில் அது சிரிப்பா தாங்க பார்க்க முடியும். ரெண்டு கட்சியும் பிடிக்காதவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிஜேபியா இருக்கணும், இல்லைன்னா நாம் தமிழரா இருக்கணும். இப்போ நாம் தமிழர் தான் அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிற நிலைமை இருந்தால் அவங்க அந்த டபுள் டிஜிட்டை கிராஸ் பண்ணுவாங்க. என்னைய கேட்டா அது மாபெரும் வெற்றி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலானது கொஞ்சம் சூடு பிடித்து வேட்பாளர்கள் எல்லாமே தங்களோட வேட்பு மனுக்களை தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நம்முடைய அரசியல் தராசு சியாம் சார் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நீங்க சொல்லியிருந்த மாதிரியே பார்த்தா தேமுதிக அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க வேட்புமனு தாக்கல். சோ இவங்களுடைய குறிப்பாக விஜயகாந்த் பிரேமலதா அவங்களுடைய அந்த பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா சொல்லுங்க, எடப்பாடி அண்ணன் அவர்களை எதிர்த்து எதுவுமே இல்ல, தவசியோட வார்த்தை மாறாத மாதிரி தான் தேமுதிக அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை கொஞ்சம் சூடு கிளப்பியிருக்காங்க. தேமுதிக அதிமுக இவங்களோட இந்த இணைப்புல இவங்களோட வெற்றி சதவீதம் எப்படி இருக்கும் நீங்க பாக்குறீங்க சார்? பாமகவும் சேர்ந்து இருந்தால் வெற்றி சதவீதம் இருக்கும். அதாவது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தாங்க எல்லாமே. பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் லோக்கல். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும். அதாவது நீங்க என்னதான் ஒரு மோடிங்கிற நேஷனல் ஃபிகர் நிறுத்தினாலும், ஸ்டாலின்ங்கிற தமிழ்நாடு ஃபிகர் நிறுத்தினாலும், அல்டிமேட்டா பாலிடிக்ஸ் என்னன்னா லோக்கல் தான், உள்ளூர் நிலவரம் தான். இப்போ ஒரு எம்எல்ஏ தொகுதி வேட்பாளர் அவர் ஜெயிக்க வைக்க வேண்டியது யாருன்னா பூத் கமிட்டியில இருக்கவங்க தான். அப்போ 1000 ஓட்டுக்கு ஒரு பூத்து, 60 பேர் பூத் கமிட்டி. இந்த 60 பேரும் அவங்க ஆளுக்கு குறைஞ்சது ஒரு 5 ஓட்டையாவது போல் பண்ண வைக்கணும் இல்லையா? அப்படா அதுலதான் 300 ஓட்டே வரும். அதாவது கிட்டத்தட்ட 30%. அப்புறம் இந்த நடுநிலையாளர்கள் ஓட்டு. அப்ப அடிப்படையில லோக்கலா என்ன இன்ஃபுளுன்ஸ் இருக்கோ அதுதான் வெற்றி தோல்வியில பிரதிபலிக்கும். இப்ப அதிமுகவுக்கு கண்டிப்பா பூத் ஏஜென்ட் இருக்காங்க, பயிற்சி பெற்றவங்க, எத்தனையோ தேர்தலை பார்த்து ஒரு பெரிய ட்ரெயின்டாக இருப்பாங்க. அதாவது பூத் லெவல் கமிட்டி பிஎல்சின்னு சொல்ற உறுப்பினர்கள். தேமுதிகவுக்கு கொஞ்சம் தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க நிக்கிறது 5 தொகுதி தான், அவ்வளவுதான் இருப்பாங்க. பாமகவுக்கும் நிறைய அவங்களோட செல்வாக்கு நிறைந்த பகுதியில பிஎல்சி மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 3 சேரும் போது அந்த ஓட்டு சதவீதம் இந்த 300ங்கிறத 400 மாத்த முடியும், 350 மாத்த முடியும். இப்ப அந்த இடம் இவங்களுக்கு இடிக்கும். பாமகவுக்குமே அது இடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். இப்ப தேமுதிகவுக்கு வேற வழி இல்லை. இதை தாண்டி அவர்கள் வேற எதுவும் செய்ய முடியாது. திமுக போக முடியாது. பிஜேபிகிட்டே அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா பாமக 10 தொகுதி கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது 2 பேருக்குமே வேற வழி இல்லை. தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். டினா ஓகே சார். ஏன்னா விருதுநகர்ல விஜயகாந்தின் அவர்களுடைய பையன் விஜய பிரபாகரன் நிக்கிறாங்க. ஆப்போசிட்டா ஏத்து நிக்கிற யாரு அப்படின்னு பார்த்தா அவங்களுமே ஒரு சினிமா பிரபலம் தான், ராதிகா சரத்குமார் அவங்க நிக்கிறாங்க பாஜக சார்பா. சோ இவங்க 2 பேரோட பாக்குறப்ப யாருக்கு ஒருவேளை வெற்றி வாய்ப்பு அந்த இதுல நீங்க எப்படி பாக்குறீங்க இவங்க 2 பேரோட இந்த காம்போவை? 2 பேருக்குமே வெற்றி வாய்ப்பு எல்லாம் கிடையாதுங்க. அதை நம்ம முதல்ல தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். காரணம் என்னன்னா திருப்பியும் அந்த விருதுநகர்ல இருக்கிற பூத் லெவல் கமிட்டி தான். இப்போ உதாரணமா ராதிகா சரத்குமார் அவங்களுக்குன்னு எந்த ஒரு பூத் லெவல் கமிட்டி மெம்பரோ ஓட் பேங்கோ கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி சினிமா பிரபலம், கண்டிப்பா கூட்டம் வரும்.
அதே மாதிரி விஜய் பிரபாகரனோட ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா சவுத்துல வந்து கொஞ்சம் தேமுதிகவுக்கான கிளைகள் இருக்கு. அதாவது உதாரணமா திருநெல்வேலி மாவட்டத்துல அங்கிருந்து வந்து இங்க வேலை பார்ப்பாங்க. அதாவது எலெக்ஷன் ஒர்க் பண்ண ஆள் இருக்கும், வாக்கு கேட்பதற்கு ஆள் இருக்கும், ஆனா வாக்க போல் பண்ண வைக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஒருவேளை விஜயகாந்த் இறந்துட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு இதுல அந்த ஒரு அனுதாபத்துல அந்த மாதிரி ஓட்டு எதுவும் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதெல்லாம் மனக்கணக்கு தாங்க. ஏங்க, எம்ஜிஆர் அவர்கள் இறந்து அவங்களோட எம்ஜிஆரின் மனைவி வி.என். ஜானகி எம்ஜிஆரோட தொகுதி ஆண்டிப்பட்டியில போட்டிடுறாங்க. அவங்க 3வது இடத்துக்கு போனது மட்டும் இல்லாம அது எம்ஜிஆர் தொகுதி தோத்து போச்சு, டெபாசிட் போயிடுச்சு. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் இறந்த மறு வருடம் நடக்கிற தேர்தல் என்ன அனுதாப ஓட்டு இருந்தது? தேர்தல் நடக்கிறப்ப தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இப்போ ராஜீவ்காந்தி படுகொலை கண்டிப்பா ஒரு அனுதாப ஓட்டு இருந்தது. என்னன்னா மே 21 நடக்குது தேர்தல், வாக்குப்பதிவோட அது எலெக்ஷனரிங் பீரியட்ல அந்த படுகொலை நடக்குது. அப்போ அது ஷாக்கிங்கா இருக்கும், ஒரு கண்டிப்பா சிம்பதி வரும். பட் நீண்ட நாட்கள் கழித்தெல்லாம் சிம்பதி எல்லாம் வராதுங்க சார். எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து சொல்றப்ப தேர்தல் திருச்சியில நடந்த அந்த மாநாட்டுல வந்து சொல்றப்ப சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் வந்து உதயநிதியை கொஞ்சம் தாக்கி பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா இப்ப பார்த்தாலுமே செங்கல்லே தூக்கிட்டு இருக்கியப்பா, கொஞ்சம் ஸ்கிரிப்ட மாத்தி பேசுங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த பேச்சுல பார்த்தா எந்த இடத்துலயுமே பாஜகவை அப்படியே கொஞ்சம் பாலிசா விட்டுட்டாரு. பாஜகவை திட்டாமலே பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கு அவருடைய பேச்சுகள் எல்லாமே, எடப்பாடியாருடைய பேச்சுகள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா இன்னைக்கு வந்து அதிமுக பாரதிய ஜனதா களத்துல நேரடி மோதல். என்னன்னா அண்ணாமலை அவர்களும் கோயம்புத்தூர் தொகுதி வேட்பாளர் அதிமுக வேட்பாளரும் ஒரே நேரத்துல வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய முயற்சி செய்து பெரிய பிரச்சனையாகி பெரிய கலையபரமாகி அண்ணாமலை வந்து இன்டெஃபினிட் ப்ரொடெஸ்ட், அதாவது சம்பவத்துக்கு காரணமான எஸ்பி பதவி நீக்கம் செய்யப்படும் வரை நான் வந்து போறேன் அப்படின்னு தேர்தல் வேலை பார்க்க போறது இல்லையா? சரி, அடிப்படையில ஒரு தேர்தல் நடத்த அதிகாரி வேட்பாளர் நேரா வந்து டோக்கன் வாங்கினாங்க. அது எஃப்சிஎஃப்எஸ், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு தான் அந்த அடிப்படை பிரின்சிபிள். தேர்தல் நடைமுறை தெரிஞ்ச எல்லாருக்கும் இது தெரியும். அப்புறம் வந்து பல தேர்தல்களை போட்டியிட்டவங்களுக்கு தெரியும், தேர்தலை பார்வையிடுகிற பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். எத்தனையோ தேர்தல் கவர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இந்த தொல்லைகளுக்காக தான் அந்த முதல் டோக்கன் கொடுத்துறது, 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர்னு. அதுபடிதான் நீங்க தாக்கலே செய்ய முடியும், ஒரே நேரத்துல எல்லாம் தாக்கல் செய்ய முடியாது. காலையிலே அதான் கொஞ்சம் பிரேக்கிங் நியூஸா போயிட்டு பார்த்திருப்பீங்க நீங்க, ஜெயக்குமாரும் இல்ல, அதுவும் பயன் கிடையாதுன்றேன். அதாவது ஒரு சலசலப்பு கிரியேட் பண்ணும், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா அது ஓட்டா மாறாது. அது போக அது ஒரு இடைஞ்சலாவும் மாறும். இப்ப அண்ணாமலையும் சிங்கையும் சண்டை போடும் போதோ இல்ல சேகர் பாபுவும் ஜெயக்குமாரும் சண்டை போடும் போதோ அது அல்டிமேட்டா தேர்தல்ல என்ன ரிசல்ட் கொடுக்கும்? எந்த பிரயோஜனமும் இல்ல. அது போக அந்த நேரத்துல ஏற்படுற டிராபிக் ஜாம்ல சாதாரண வாக்காளர்கள் இரிட்டேட் ஆவாங்க. இவங்களுக்கு எப்பவும் இதே வேலைமாங்க இல்லையா? கண்டிப்பா. காமன் மேனோட லைஃப் பாதிச்சாலே வந்து அது ஆன்டி ரிசல்ட் தாங்க வரும். தங்க தமிழ்ச்செல்வனை வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா நான் வந்து 3 மாசம் ஃபீல்டுல இறங்கி வேலை பார்ப்பேன் அப்படின்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்போசிட்ல டிடிவி அவர் இருக்காரு. ஸோ குரு விச சிஷ்யன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா இந்த களத்தை? தங்க வந்து அதிமுகல முதல்ல சீனியர் மெம்பர், ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ 2001. அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவால் பதவி இழந்த பிறகு மீண்டும் வந்து அப்பீல்ல ஜெயிச்சாங்க, தினகரன் கோர்ட்ல அப்பீல், அதுல ஜெயிச்சாங்க ஜஸ்டிஸ் தினகரன். அதுக்கு பிறகு தங்கத்தமிழ் செல்வன் ஆண்டிப்பட்டி தொகுதியை ராஜினாமா செஞ்சு அதுல ஜெயலலிதா அவர்கள் நின்று இப்படி ஒரு வரலாறு அவருக்கு இருக்கு. அதாவது அதிமுக ஓட்டு வங்கி பேசிக்கா. திமுக ஓட்டு வங்கினா அவர் இப்பதான் சமீபத்துல தான் திமுக ஜாயின் பண்ணார், ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக ஓட்டு வங்கின்னா அவருக்கு பெருசா இருக்க வழி இல்லை. அதே மாதிரி அங்க கோபமும் இருக்கும். என்னன்னா நிறைய பேர் திமுக வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ இயல்பான ஒரு என்னங்க இப்பதான் சேர்ந்தாரு அதுக்குள்ள எம்பி டிக்கெட்டா அப்படிங்கிற கோபம் எப்பவுமே ஃபீல்ட்ல அது இருக்கும். அதையும் தாண்டி வேலை பார்ப்பாங்கன்னு வைங்க. டிடிவிக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவர் பெரியகுளம் எம்பி, எக்ஸ் எம்பி, பெரியகுளம் தொகுதி வந்து முன்னாள் பெரியகுளம் தொகுதி, இப்போ தேனி தொகுதி. அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு செல்வாக்கு எல்லாம் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு. அது போக அங்க இருக்கிற இஸ்லாமிய ஓட்டு வங்கி ஒரு 12 லட்சம் ஓட்டு இருக்கும் தேனியில, 10வது போல் ஆகும். இஸ்லாமிய ஓட்டு வங்கி வந்து ஒரு 2 லட்சம் இருக்கும். அதாவது அவங்க முழுமையா ஓட்டு போடுவாங்க, மற்றவங்க ஓட்டு போடாட்டாலும். அப்போ போலாகிற ஓட்டுல 20-25% நமக்கு எதிர்ப்பு. அப்படியான நிலையில தான் தேர்தலே தொடங்குது, அங்க வாக்குப்பதிவுக்கான முதல் கட்ட வேலையே தொடங்குது.
டிடிவிக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு இருந்தாலும் இதை தாண்டி அவர் வரணும். அது அடுத்த கட்ட பிரச்சனை அவரை பொறுத்தவரையில. பட் கொஞ்சம் டஃப் கொடுப்பார் இல்லையா? நிச்சயமா டஃப் எல்லாம் கொடுப்பாருங்க. வெற்றி கோட்டை தொடுவதற்கான வாய்ப்பெல்லாம் அவருக்கு இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரிய அளவுக்கான எலெக்ஷன் வேலையை பார்க்கணும். அவருக்கு அனுபவம் இருக்கு. என்னன்னா ஆர்கே நகர்ல அவர் அந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காரு, வெற்றி பெற்றிருக்காரு, அனுபவம்லாம் இருக்கு. தொகுதி பெருசு இல்லைங்களா? ஒரு தேனி ஒரு மாதிரி ரூரல் தொகுதி, 6 சட்டமன்ற தொகுதி, ஒரு பாராளுமன்ற தொகுதிங்கும் போது ஆர்கே நகர் மாதிரியான ஒரு நகர்ப்புற தொகுதியில பார்த்த வேலை அதை நம்ம இங்க கம்பேர் பண்ண முடியாது. ஆனா டிடிவிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம், அப்படி நம்ம வச்சுக்கலாம். தங்கத்தமிழ் செல்வனோட அட்வான்டேஜ் அவர் லோக்கல். ஆனா 2 பேரும் ஒரே ஓட்டு வங்கி தான் ஷேர் பண்றாங்க. டிடிவியும் தங்கத்தமிழ் செல்வனும் ஒரே ஓட்டு வங்கி தான். அப்போ அவர்கள் சமுதாயத்தை சாராத மத்த ஓட்டு வங்கி தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவதுங்க திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியோட ஓட்டு வங்கி அங்க இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா போன முறை EVKS-ஆல அங்க வெற்றி பெற முடியல. இது திமுக, ஏன்னா அந்த அளவுக்கு திமுக அங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ இந்த வாட்டி என்ன ஆகும், இஸ்லாமிய ஓட்டு வங்கி எதிர்பார்க்குங்கிறத அவங்க கணக்கு பண்ணியிருப்பாங்க. அது பெரிய ஓட்டு வங்கி தேடி. எனக்கு அந்த தொகுதி ரொம்ப நல்லா தெரியுங்கிறதுனால தான் நான் இவ்வளவு டீட்டெயிலாக சொல்றேன். அப்போ டிடிவி வெற்றிக்கு கடுமையா முயற்சி பண்ணுவார். அதுல ஒன்றும் எனக்கு சந்தேகமே கிடையாது. வெற்றி கோட்டை தேடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தங்கத்தமிழ் செல்வனுக்கான வாய்ப்புங்கிறது ஒரு பெரிய கூட்டணியோட முகம்ங்கிறது அவரோட வாய்ப்பு. ஓகே சார், இது வரைக்கும் நான் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை பார்த்தால் நான் டைரக்டா அடுத்து முதலமைச்சர் வேட்பாளர் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாரு. மோடி அவங்க எல்லாம் வந்துட்டு போனது பிறகு இப்ப கோவையில போட்டியிடுகிறார். அவங்க அதிமுக வேட்பாளரே சொல்லியிருந்தாங்க, அண்ணாமலை ஐ ஆம் வெயிட்டிங் அப்படி ட்விட்டர்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. போன உடனே அண்ணாமலை சொல்லியிருந்தாரு, திமுக காரவங்களாதான் கோயம்புத்தூரே கொஞ்சம் பொல்யூஷனா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட எப்போதும் போல அவரோட பாணியிலே பிரச்சாரத்தை கையில எடுத்திருக்காரு அண்ணாமலை. பட் அண்ணாமலைக்கு கோவை தொகுதி அப்படிங்கிற எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, பாஜகவுக்கு எப்பவுமே கோவையில கொஞ்சம் இந்த சமயம் கொஞ்சம் பேக் அண்ட் சப்போர்ட் இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை அவர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நான் அப்படி பாக்கலங்க. என்னன்னா பாஜக 2 தொகுதியில ஜெயிச்ச வரலாறு 98 தான். அதாவது கோயம்புத்தூர், நீலகிரி, அது 2 ஒரு அட்ஜாயினிங் தொகுதி, அதனால பக்கத்து பக்கத்து தொகுதின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ 98னா அதிமுக கூட்டணி, 99 ஜெயிச்சாங்க திமுக கூட்டணி. அதுக்கு பிறகு அவங்களுக்கு எங்கேயுமே வெற்றி கிடைக்கல. 2004 அதிமுக கூட்டணி இருந்தும் அங்க தோத்து போயிடுச்சு. அப்புறம் தனியா போட்டி போட்ட இடத்துல எல்லாம் 3% 4% ஓடு தான் வாங்கினாங்க. அவங்க தனியா போட்டி போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் போதெல்லாம். அப்ப இயல்பாக பிஜேபிக்குன்னு பெரிய ஓட்டு வங்கி அங்க இதுவரைக்கும் இல்ல. இப்ப 2014 2 தொகுதி ஜெயிச்சு இல்ல பிஜேபி கூட்டணி, பெரிய கூட்டணி தான் அது. கிட்டத்தட்ட இந்த கூட்டணியை விட கூட பெருசுன்னு சொல்லலாம். அப்போ அந்த 2ல ஜெயிச்சது யாரு? நார்கோயிலும் தர்மபுரியும் தானே. 2 வேட்பாளர்களும் சொந்த செல்வாக்கு கூட இல்லையா? தர்மபுரியில அன்புமணி, நார்கோயில பொன்னார். அப்போ கோயம்புத்தூர்ல நீங்க சொல்ற மாதிரி இல்ல மற்றவர்கள் சொல்ற மாதிரி பிஜேபிக்கு செல்வாக்கு இருந்தா 2014 ஜெயிச்சிருக்கணும்ல. மோடி பேர்ல இவ்வளவு பெரிய எதிர்ப்பெல்லாம் அப்ப கிடையாது. இன்னும் சொல்ல போனா மோடிக்கு ஒரு ஆதரவும் இருந்துச்சுங்க. ஆமா. அப்போ ஏன் பிஜேபி ஜெயிக்கலாங்க? நீலகிரிலையும் ஜெயிக்கலையே. சோ அதே நிலைமை தான் இப்பயும் சொல்றீங்களா? நீலகிரியிலையும் அதை விட இப்ப எதிர்ப்பு ஜாஸ்தியா இருக்குங்க. என்ன காரணம்னா, அந்த பூத் லெவல் கமிட்டியில பிஜேபியோட பூத் லெவல் உறுப்பினரை எதுக்குறது யாருன்னா அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து எதிர்ப்பாங்க. ஆமா, 2 பேரும் ஒரு சேர தாக்குறாங்க. அவரே தான் அதை ஒத்துக்கிறாரு. அப்புறம் டெபாசிட் லெவலுக்கு போறதுக்கே உங்களுக்கு 20% கையில இருக்கணும். அதாவது நான் சொன்ன பழைய கணக்குல பூத் லெவல்ல 30% வருதா, இப்போ 20% இருந்தா டெபாசிட்டை கிராஸ் பண்ணுவீங்க. 30% பூத் லெவல்ல ஆதரவு இருந்தா வெற்றி கோட்டுக்கு பக்கத்துல போவீங்க. 35%க்கு மேல வேணும். 40 ஷூரா நம்ம ஜெயிச்சிடலாம்னு நிமிர்ந்து உட்காரலாம். அண்ணாமலை அவர்களுக்கான அந்த சப்போர்ட் லெவலை பார்த்தா அடிப்படையில அந்த 20% வருமா, அதாவது டெபாசிட் வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒண்ணாதான். ஏன்னா 16.6% வேணும் டெபாசிட்டுக்கு. அவருடைய அடுத்தடுத்த அவருடைய தேர்தல் களங்கள் அவருடைய எல்லாமே தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. சோ வரக்கூடிய காலங்கள் தான் என்ன வேலை பாக்குறாருங்க. அதை மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. பிஜேபி வளர்ந்துருக்குங்கிறதுல எனக்கு எப்போதுமே சந்தேகமே கிடையாது. கண்டிப்பா இருக்கு. 3 வருஷமா வேலை பார்த்திருக்காருல. அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணி பிரதமர் வரைக்கும் வராருல. கண்டிப்பா. ஆனா அந்த வெற்றி இல்ல டெபாசிட் வாங்குறதெல்லாம் ரொம்ப சிரமம். அதாவது அப்படி நான் முதல்ல சொன்னதாங்க, பாலிடிக்ஸ் இஸ் லோக்கல், ஆல் பாலிடிக்ஸ். அப்போ லோக்கலா இருக்கிறவன் பிஜேபியை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவனுக்கு செல்வாக்கு இருக்கணும். அண்ணாமலை செல்வாக்கு கணக்கு இல்ல. எக்ஸ் ஒய் ஒருத்தன் ஏதோ ஒரு கிராமத்துல இருப்பான், அவனுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தா தான் நீங்க லோக்கலா வெற்றி பெற முடியும். மற்றபடி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் எங்க தொகுதியில அண்ணாமலை நிக்கிறாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எங்க தொகுதியில ராதிகா சரத்குமார் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸ்டார் கேண்டிடேட், நட்சத்திர வேட்பாளர். பேப்பர்கள்லயும் டிவிகள்லயும் அது செய்தியா மாறும். ஏன்னா நட்சத்திர வேட்பாளரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். அண்ணாமலை என்னங்க நீங்க கேக்குறீங்கல்ல, அண்ணாமலை ஜெயிப்பாரா அப்படின்னு எத்தனையோ பேர் நிக்காங்கல்ல, அவங்க ஜெயிக்காங்களான்னு யாராவது கேக்குறீங்களா? கேட்க மாட்டாங்க. நட்சத்திர வேட்பாளர் தான். 40 தொகுதியில கன்சாமி, ராமசாமி, குப்சாமி எல்லாம் எக்ஸ். அண்ணாமலை, ராதிகா சரத்குமார் தான் பாயிண்ட். ஆனா வெற்றிக்கான ட்ரெண்டிங், அது வெற்றிக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே சார். அதுக்கப்புறம் பார்த்தா மதிமுக அந்த கூட்டத்துல பார்த்தா வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ வந்து ரொம்பவுமே கதறி அழுத அந்த ஒரு காட்சியை பார்த்திருப்போம். செத்தாலும் எங்களோட சின்னம் தான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். எங்க அப்பா இதுக்காக கடுமையா உழைச்சிருக்காருன்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு துரை வைகோ. இத எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதுவும் தேர்தல் சமயம் ரொம்ப அப்ப கே.என். நேரு பின்னாடி இருந்துகிட்டு சரி இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் காம் டவுனா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? அனுபவ குறைவு தாங்க. அதாவது அவர் அடிப்படையில கத்துக்குட்டி ஒத்துக்கிறாரு. ஆனா அடிப்படையில மதிமுகவுக்கு எந்த சின்னம் இருக்கு சொல்லுங்க? பம்பர சின்னம் முன்னாடி இருந்துச்சுங்க. இப்போ திருப்பி தேர்தல் ஆணையம் கொடுத்தா தான் உண்டு. தேர்தல் ஆணையம் கொடுக்கறதா இருந்தா இதுக்குள்ள கொடுத்துருக்கணும். என்னன்னா சைக்கிள் சின்னம் வழங்கின மாதிரி இவங்க கேட்டு இல்ல கோர்ட்டுக்கு போய் ஏதோ ஒரு ரூபத்துல இந்நேரம் வந்திருக்கணும். அந்த தான் அந்த லெட்டர் வந்து சேரும் தேர்தல் நடத்த அதிகாரிக்கு. ப்ராசஸ் தொடங்கின பிறகு தேர்தல் ஆணையம் வந்து முடிவு எடுக்காது. அது இனிமேல் வந்து தேர்தல் நடத்த அதிகாரி எடுக்கிற முடிவு. அப்போ இவர் பம்பர சின்னம் கேட்டு விண்ணப்பிச்சாலும் அது சுயேட்சை சின்னம். இன்னும் ஒரு வேட்பாளர் விண்ணப்பிச்சா சீட்டு போட்டு தான் குலுக்கி எடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து பல தேர்தல்கள்ல இருக்கிற அனுபவம் தானேங்க. அப்போ இன்னொரு ராமசாமியும் பம்பரம் கேட்பாரு, இவரும் துரையும் கேட்பாருன்னா சீட்டு போட்டு குலுக்கி எடுத்தா கிடைச்சா உண்டு, இல்லைன்னா இல்ல. அப்போ 3 சின்னம் நம்ம கேட்கணுங்க. வேட்பு மனுவிலேயே 3 சின்னம் கேட்கணும். அதுல வந்து ஒரே சின்னத்தை 2 பேர் கேட்டா என்ன செய்யறதுங்கிறதுக்கும் தெளிவான விதிமுறை இருக்கு. அப்ப செத்தாலும் எங்க சின்னத்துலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன சின்னம் இருக்கு? முதல்ல அவங்க சொன்னது வந்துங்க கரெக்ட். என்னன்னா உதயசூரியன் அறிமுகமான சின்னம், அதுல நின்னா ஈஸி. அது ஈவன் திருமாவுக்கு கூட பொருந்தும். திருமா போன தடவை மண்பானையில நின்று எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு ஈஸியா ரவிக்குமார் கடலூர்ல ஜெயிச்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா இந்த முறை அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா சார்? ரொம்ப டஃபா இருக்கும். நீங்க கடலூர்ல அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும்ல. அதை தாண்டிங்க திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி, பெரிய கூட்டணி, இதுதான் அட்வான்டேஜ். மற்றபடி தேர்தலில் வெற்றினா சின்ன சின்ன தடைகள் கூட இல்லாம பார்த்துக்கிடணும். இதுதான் வந்து என்னோட நீண்டகால பத்திரிகையாளர் தேர்தல் அனுபவம். அப்போ துரை அவர்கள் வந்து உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில அது சிரிப்பா தாங்க பார்க்கப்படும். அவர் தப்பு பண்றாரு. கமல்ஹாசன் அவர்கள் அவருமே வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா போன எலெக்ஷன் நம்ம அந்த ட்ரெய்லர்லயே பார்த்திருப்போம். அப்படியே டிவியை போட்டு அப்படி தூக்கி உடைச்சிட்டு என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இந்த வாட்டி அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு ரொம்ப நாளைக்கு பிறகு. டிவி ரிமோட்டும் என்கிட்ட தான் இருக்கு, ஆனா அந்த பேட்டரியை களவாடுறதுக்கு வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்திருக்காரு கமல்ஹாசன் அவருடைய இந்த பார்வையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அரசியல் நிலைப்பாட்டு மாற்றத்துக்கெல்லாம் இப்படியான ஒரு நியாயம் எல்லாம் கற்பிக்க முடியாது. அந்தந்த தேர்தலுக்கு நிலைப்பாடு மாற்றம் இருக்கு. அப்போ டிவியும் பேட்டரியும் எப்படி பொருத்தமான உதாரணம்? கரண்ட்ல ஓடுற டிவிக்கு எதுக்கு பேட்டரி? இது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முடிவு எடுத்தாரு. ராஜ்யசபா எம்பி தான் அவரோட முடிவுன்னா அவர் கட்சியே நடத்திருக்க வேண்டாம். என்னோட நண்பர்கள் நிறைய பேருங்க கமலஹாசனை நம்பி கட்சியில சேர்ந்து ஏராளமா செலவு பண்ணி ரொம்ப கைநஷ்டப்பட்டு போனவங்களாம் இருக்காங்க. வேணா பட்டியல் தரேன் எத்தனையோ பேர். அப்போ ஒருவரை நம்பி, ரஜினிகாந்தை நம்பி அப்படிதாங்க எல்லாரும் வந்து கை காசு செலவு பண்ணி, குமரி மாவட்டத்துல ஒருத்தர்லாம் 10-20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாரு. அப்போ நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இந்த தலைவர்கள் நடந்துக்கிறதுனாலதான். ஆனா அவங்க சுயநல முடிவு எடுக்கும் போது பாதிக்கப்படுறது அவங்கள நம்பி இருந்தவங்க. சுயநல முடிவு எடுக்கிறாங்க, அதுக்கு எதுக்கு போய் விளக்கம் கொடுத்துட்டு இருப்பானே? இது வந்து முடிவுங்க, இந்த நேரத்துல தேவையான முடிவுன்னு சொல்றதை விட்டுட்டு டிவி ரிமோட் பேட்டரி சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தமே இல்லையே. அப்ப அந்த பேட்டரி வச்சு நீங்க டார்ச்சர்ல போட்டு எரிய விட வேண்டியதானே உங்க டார்ச் லைட்ல. அடுத்ததாக பார்த்தா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஓபிஎஸ் அவர்களை பத்தி. நீங்க சொல்றப்போ எங்க அவருக்கு கட்சி எங்க இருக்கு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ இப்ப திருப்பி மறுபடியும் வந்து சுயேட்சையா வந்து போட்டிடுறாரு. குறிப்பா வந்து டிடிவி தினகரனுக்கு அவரே சொல்றப்போ ஒரு நன்றி கடனாக நாங்க வந்து அந்த இதுல பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய டிடிவி தினகரனுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த நிலையை எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு காலத்துல நீங்களே சொன்னீங்க, ஒரு சாதாரண ஆளா இருந்து முதலமைச்சரா வரைக்குமே இருந்த ஒருத்தர் இன்னைக்கு அவருக்குன்னு எந்த ஒரு சின்னமும் கிடையாது, தனியா சுயேட்சையா நிக்கிறாரு, அதுவும் அவரோட தொகுதியில நிக்கல. சோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? 2001 அவர் முதலமைச்சராக போதுங்க ஒரே வருஷத்துல கவுன்சிலர், எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சருங்க. ஒரு நகராட்சி கவுன்சிலரா இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள முதலமைச்சரானது உண்மையிலே இந்தியாவில எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது. அவ்வளவு பெரிய உயர்வு. ஆனா கட்சி வந்து பிளவுபடும் போது நமக்குன்னு ஒரு ஆதரவு வளையம் இருக்கணும்ல. அவர்கிட்ட இல்லையே முதல்ல இருந்தே. அவரை நம்பி எந்த அதிமுகல இருக்கிற
இந்த 3 எம்எல்ஏக்களை தவிர வேற யாருங்க போனாங்க? பெரிய அளவுக்கு பேர் சொல்ற மாதிரி நிர்வாகிகள் இல்ல. கட்சிங்கிறது நிர்வாகமும் அமைப்பும். அப்ப அந்த அமைப்பு போனாதான் அது முழுமையான பிளவாகும். அப்போ ஓபிஎஸ்க்கு அந்த இடத்துலயே செல்வாக்கு போயிருச்சு. அப்போ உண்மையான ஷ்ரூட் அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு நிலைப்பாடுகளை தளர்த்திட்டு தாய் கட்சியில தான் இருக்க முயற்சி செய்வாங்க. அந்த இடத்துல தவறு. இப்ப டிடிவி வந்துங்க அது இதே நிலைப்பாடை எடுத்துதான் 2019 வரைக்கும் ஃபைட் பண்ணாரு. சரியா வரலன்னு தெரிஞ்ச உடனே கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தேதிக்கு இத்தனை வருஷம் ஆகி போச்சுங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன கையில இருக்கு. ஏதோ ஒரு கூட்டணியில அவரால் சேர முடியும். ஒரு தொகுதியில வெற்றி வாய்ப்பை தொடுவார் அப்படின்னு நம்மளே பேசுறோம்ல. இப்ப அப்படி வெற்றி வாய்ப்பை தொடுவார் அப்படின்னு ஓபிஎஸ் பத்தி பேச முடியலையே. என்னன்னா ஓபிஎஸ்க்கும் துரைக்கும் ஒரு வித்தியாசம் தான். என்னன்னா துரைக்கிட்ட ஒரு மதிமுக வேட்பாளர் திருச்சி ஓரளவுக்கு அவர்கிட்ட ஒரு கூட்டணி வலிமை இருக்கு. ஓபிஎஸ் கிட்ட கூட்டணி வலிமை இல்ல. அவர் எதை நம்புறாரு அப்படின்னா, இந்த சிவகங்கையில இருந்து தனுஷ்கோடி வரைக்கும் பிஜேபி ரீசெண்டா டெவலப் ஆயிருக்காங்க. அது ஒரு செல்வாக்கு இருக்கு. ராமநாதபுரத்துல மோடியே நிக்க போறதா பேச்சு அடிபடுது, ஞாபகம் இல்லையா? அப்ப மோடி நிக்கக்கூடிய இடத்துல அவர் நிக்கிறாரு, அப்படிதானே அர்த்தம்? கண்டிப்பா. அப்படின்னா மோடியை நிக்க வைக்கணும்னா ராமநாதபுரத்துல பிஜேபி ஓரளவுக்கு வளர்ந்துருக்கணும்ல. ஆனா எலெக்ஷன் மிஷினரி திருப்பி நான் அதை தாங்க சொல்றேன். நீங்க மிகப்பெரிய ஆளா கூட இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட தேர்தல் எந்திரம் இல்ல அப்படின்னா வெற்றி பெற முடியாது. ஒருவேளை இப்போ ஒரு பேச்சும் அடிபடுதே சார். ஒருவேளை ஓபிஎஸ் கவர்னரோ இல்ல அமைச்சர் போஸ்டிங் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல பிஜேபி கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களே. சில ஊடகங்களையும் வெளியாகுதே செய்தி. அப்படியே கொஞ்சம் கருத்து கணிப்பு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஒருவேளை பிஜேபி கொடுப்பாங்களா ஆளுநர் பதவியோ இல்ல அமைச்சர் பதவியோ? அதுக்கு பிஜேபி ஜெயிக்கணும்ல. ஆமா, அது பிஜேபி ஜெயிச்சாதான் ஆளுநர் ஆக முடியும். இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா அப்படி தெரியலங்க. எல்லாரும் சொல்றாங்க, இப்போ ஒரு கட்சியில டிக்கெட் வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். பிஜேபி நேஷனல் பார்ட்டி, உத்தரப்பிரதேசம் அவங்களோட மாநிலம். அப்போ உத்தரப்பிரதேசத்துல டிக்கெட் வாங்கினவன் எதுக்குங்க போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒதுங்குறான். குஜராத்ல டிக்கெட் வாங்கின 2 பேர். குஜராத் பிஜேபியோட மிகப்பெரிய செல்வாக்குள்ள மாநிலம். பல முறை அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. குஜராத்ல டிக்கெட் வாங்கின 2 பேர் நாங்க போட்டியிடல, சொந்த பிரச்சனை, இப்படி யாராவது ஒதுக்குவாங்களா? தேர்தல்ல டிக்கெட் வாங்கினா செத்தாலும் பரவாயில்லன்னு அவங்க நிக்கத்தான் பார்ப்பாங்க. அப்ப என்ன காரணம்? ஏதோ உட்கட்சியில அந்த ஒரு பிளவு தெரியுது, பலவீனம் தெரியுது. அப்போ டெல்லி, பஞ்சாப், ஹரியானா 30 தொகுதி வருது. 30 தொகுதியிலையும் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது எதிரொலிக்கும். ஏற்கனவே பஞ்சாப்ல பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை, ஹரியானால வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்க சௌதாலாவோட பேரன் அவரோட விலகல் காரணமாக, அந்த ஜேஎஸ்பி பார்ட்டியோட விலகல் காரணமாக பிஜேபி அங்க பலவீனம் அடைஞ்சிருக்கு. தேர்தல் நேரத்துல போய் முதலமைச்சர் கட்டாரை மாற்ற வேண்டிய நிலைமைக்கு உள்ளாராங்க. கட்டார் நானும் நகமும் சதையும் மோடி சொன்ன 2வது நாள் அவர் முதலமைச்சர் பதவி இழக்கிறாரு. நகமும் சதையும் RSS கூட்டங்களுக்கு அந்த காலத்துல அவர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவாரு, நான் பின்னாடி உட்காந்து போவேன்னு 2 நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி நெக்குருக பேசுறாரு. 2வது நாள் ஆளே இல்லை, கட்டார் முதலமைச்சரே இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப தேர்தலுக்கு முன்னாடி முதலமைச்சரையே மாற்ற வேண்டிய நிலைமையில அந்த கட்சி அங்க இருக்கு இல்லையா? அப்போ அந்த 30 தொகுதியில அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இங்க சவுத்து 170 தொகுதி, ஜார்க்கண்ட்ல இருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு தொகுதி பிஜேபி ஜெயிச்சிரும்? 20-30 தொகுதி ஜெயிக்குமா? அப்ப 200 தொகுதியில அவங்களோட வாய்ப்பே 20-30 தொகுதி தான். அதாவது மொத்தம் இருக்கிற 543 தொகுதியில நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு 200 தொகுதியில வாய்ப்பே இல்லை. உத்தரப்பிரதேசத்துல வாய்ப்பு இருந்தா ஏன் போட்டியிட மறுக்கிறான் ஒரு கட்சிக்காரன், டிக்கெட் கிடைச்சவன்? அங்க பிரச்சனை இருக்கு. பீகார் நிதிஷ்குமார் அங்க போய் சேர்ந்த பிறகே பிரச்சனை தான். மகாராஷ்டிரா தேவையே இல்லாம உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரேயை உள்ள கொண்டு வராங்க. உத்தவ் தாக்கரேயை உடைச்சு ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக்கி இப்ப ஏக்நாத் ஷிண்டேக்கு போட்டியா ராஜ் தாக்கரேயை உள்ள கொண்டு வராங்க. அது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்? அப்போ 48 தொகுதியிலேயே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கால்குலேஷன்லயே பிஜேபியால அது 250 மார்க்க தொட முடிஞ்சாலே ஆச்சரியம். அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் எங்க இருந்து கவர்னராக வர்றாரு? ஓகே சார். இறுதியாக நாம் தமிழர் அவங்களுமே பார்த்தா தங்களுடைய வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. சோ நாம் தமிழர் அவங்களுக்கு புதுசா இப்ப சின்னம் கிடைச்சிருக்கு. அது பத்தி கொஞ்சம் சில வார்த்தைகள் சொல்லுங்க சார். இல்ல, அவங்க சின்னத்தை எல்லாம் ரொம்ப ஈஸியா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஆக்டிவான ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ என்ன சின்னம் நீங்க கொடுத்தீங்கனாலும் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருவாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இந்த ஹோல் பிரச்சனையில அவங்களோட ஓட்டு வங்கி என்னவோ அதைத்தானே அவங்க வாங்க முடியும், அதை விட கூட குறையும்ல. அப்ப சராசரியா அவங்க 6% 7% ஓட்டு வங்கியில் இருக்காங்க. 2 கட்சியும் பிடிக்காதவங்க ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. 2 கட்சியும் பிடிக்காதவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிஜேபியா இருக்கணும்,
இல்லைன்னா நாம் தமிழரா இருக்கணும். இப்ப நாம் தமிழர் தான் அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிற நிலைமை இருந்தால் அவங்க வந்து அந்த டபுள் டிஜிட்டை கிராஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வெற்றி வாய்ப்பு எங்க இருக்கு? 10 கிராஸ் பண்ணணுங்க, 10% கிராஸ் பண்ணணும். அப்பதான் சீரியஸ் பிளேயர் ஆக முடியும். அப்ப ஓட்டு வங்கி எங்க இருந்து வரும்? திமுக அதிமுக பிடிக்காதவன், திமுக அதிமுக பிடிக்காதவனுக்கான ஒரு சாய்ஸ் என்ன? பிஜேபி. அப்ப திமுக அதிமுக பிஜேபி மூணையும் பிடிக்காதவன் அப்படி பாருங்க. அப்படின்னா நாம் தமிழர் 10% கிராஸ் பண்ணா என்னைய கேட்டா அது மாபெரும் வெற்றின்னு சொல்லுவோம். ரொம்ப நன்றி. ஏன்னா நிகழ்ச்சியில் இணைந்து இதுவரைக்கும் நடந்த இன்னைக்கு இப்ப ஏன்னா வேட்புமனு எல்லாருமே தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரியே கொஞ்சம் அப்படியே இல்ல நான் தான் முதல்ல வந்தேன், நான் அதுக்கப்புறம் வந்தேன் அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய சில சலசலப்புகளும் வந்து வாக்கு எண்ணிக்கையில முதல்ல வர்றதுக்குள்ளாக சண்டை போடணும். அதுக்கு முன்னாடி இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தாக்கல்ல நான் தான் முதல்ல வர்றேன்னு சண்டை போடுறது அதுலயும் ஒரு வெற்றியோட போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லா கட்சிகளுமே. சோ அதுவும் வந்து பார்க்க முடிகிறது. இதில் இணைந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த நிலைப்பாடுல இப்போது இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கறத ஒரு தெளிவான விளக்கத்தோட கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. Girias, இது நம்ம family. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.